இன்னைக்கு மெயினா வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வது சம்பந்தமாக அறிவுரைகள் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமான விஷயங்கள் என்னன்னாக்க, போன தேர்தலை விட இந்த தேர்தலில் திருத்தப்பட்ட சில விஷயங்கள் அதில் கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஒன்று, ஒரு வேட்பாளருடைய குற்றப்பின்னணி தண்டனை பெற்றிருந்தாலோ வழக்குகள் நிலுவையில் இருந்தாலோ அதனுடைய விவரங்களை வேட்புமனு தாக்கல் செய்ததற்கு பின்னாடி தேர்தல் நடக்கும் 48 மணி நேரத்துக்கு முன்பாக ஒரு பத்திரிகை செய்தியாக 3 முறை அவங்க வெளியிட வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு புதிய விதிமுறை. இது வாக்காளர்கள் தங்களுடைய வேட்பாளர்களை பற்றி அவர்களுடைய குற்றப்பின்னணிகள் ஏதும் இருந்தால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த விவரமும் சொல்லியிருக்கிறோம். மேலும் தேர்தல் செலவினங்கள் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும், எந்த முறையில் அவங்க செலவு செய்யணும் அப்படின்ற விவரங்கள் சொல்லியிருக்கு. ஒரு பாராளுமன்ற தொகுதிக்குள்ள வேட்பாளருக்கு அதிகபட்சமாக 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவருடைய தேர்தல் பணிக்காக செலவு செய்யலாம். தேர்தல் செலவில் முக்கியமாக வேட்பாளருடைய பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்த ஒரு நாளுக்கு முன்னாடி எக்ஸ்க்ளூசிவா தேர்தல் நடத்துவதற்காக மட்டும் ஒரு வங்கி கணக்கு தொடரப்பட்டு எல்லா செலவுகளும் தேர்தல் தொடர்பான செலவுகள் அனைத்தும் அந்த வங்கி பரிவர்த்தனை மூலமாக மட்டும்தான் செயல்படுத்தணும் அப்படின்றது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிமுக்கியமான சாராம்சம். அதை எல்லாருக்கும் விலைக்கு சொல்லப்பட்டிருக்கு. மட்டுமே அது நீங்க டெபாசிட் வாங்குறது, அது மூலம் பணம் எடுத்து செலவு பண்றது எல்லாம் ரொம்ப டிசிப்ளின்டான வேட்பாளர்கள் மற்றும் கட்சி சார்புடையவங்க தயவு செய்து இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம 4 பேர் 4 தேர்தல் வேட்பாளரையும் சேர்த்து மொத்தம் 5 பேர். இதுல வரும்பொழுது நீங்க கூட்டமா வர்றாங்க அப்படின்னாக்க இந்த கேட் வரைக்கும் நீங்க வரலாம். அதுக்கு பிறகு வர்றவங்க 3 வாகனம் அதில் உள்ள களங்களை முழுமையாக பூர்த்தி செய்து முதல் வகுப்பு நடுவர் அல்லது நோட்டரி பப்ளிக் முன்பாக செய்யறதுக்கு தான் நாங்கள் ஏதாவது குணகண்டு விடுற மாதிரி முழுமையா தாக்கல் பண்ணுங்க. டெக்னிக்கலி அதுல எங்கேயும் மிஸ் பண்ணாம பார்த்துக்கோங்க. பூர்த்தி செய்யாமல் காலியாக இருத்தல் கூடாது. உதாரணமாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி அதிகளி ஃபேக்ஸ் இமெயில் மூலமாக வரப்படும் படிவங்கள் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னாக்க அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போல இன்னொரு பிரமாண பத்திரம், இன்னொரு படிவம், டெபாசிட் ஒரே டெபாசிட் தான், அதுக்கு தேவையில்லை. இன்னொரு பிரமாண பத்திரத்தில் செய்யணுன்றவங்க உங்களுக்கு கட்டாயம் தெரிவிக்கணும். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஒரு நாள் முன்பாக அந்த மாதிரி பிரமாணங்கள் அதுக்கான சர்டிபிகேட் உங்களுக்கு திரும்ப கொடுத்துரும். அவ்வாறு தவறு அதற்கான அதிகாரியிடம் தாக்கல் செய்ய வேண்டும். ஒன்று கலெக்டர் அல்லது ஏஆர்ஓ. அவங்க முன் மொழிபவர் போதுமானது. ரெகக்னைஸ்ட் பார்ட்டிக்கு ஒரு ப்ரொபோசல் இருந்தால் அதுக்கான ஒதுக்கீடு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்படும்.